Hi students, welcome to ICAN Max. 100 days challenge-ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 1.2ல question number 3 பார்க்க போறோம். வாங்க. Exercise 1.2 question number 3. A relation R is given by the set x, y such that y is equal to x plus 3 அப்படின்னு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? இந்த ஆர்டர் இந்த ஜோடி x, y எப்படி கிடைக்கணும்னா x-க்கு என்ன வேல்யூலாம் போட போறீங்க? 0 1 2 3 அவங்களே செட் கொடுத்துட்டாங்க. x belongs to 0 1 2 3 4 5. அப்ப x-க்கு 0 போட்டா y-க்கு என்ன கிடைக்கும்? x-க்கு 1 போட்டா y-க்கு என்ன கிடைக்கும்? அப்ப அந்த x y அப்படின்றதா இந்த ஜோடி. ஓகே, a relation R is given by the set கொடுத்துட்டாங்க. Determine its domain and range. So domain என்ன? மதிப்பகம், வீச்சகம். ஒரு உறவு அப்படின்றது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உறவு அப்படின்றது x, y. அந்த x, y னா என்னன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. x-க்கு 0 1 2 3 4 5 வேல்யூ அப்ளை பண்ணுங்க. அப்ப x-க்கு 0 போட்டா y-க்கு என்ன கிடைக்குமோ அதான் உறவு. இப்ப உதாரணத்துக்கு x-க்கு 0ன்னு போட்டோம்னா 0 plus 3 3ன்னு கிடைக்கும். அப்ப 0 போட்டா y-க்கு 3 கிடைக்குது. அப்ப 0, 3 இதுதான் அந்த ரிலேஷன். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன, இதுதான் நமக்கு தேவையான கேள்வி. இப்போ முதல்ல கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y is equal to x plus 3 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாங்க. x-ஓட வேல்யூ என்ன? x belongs to 0 1 2 3 4 5 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட் பண்ண போறோம். y is, அதாவது இப்போ என்ன போறேன், x-க்கு பதிலாக 0 போட போறேன். x-க்கு பதிலாக 0 போடும்போது y-யோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்க. 0 plus 3. x-க்கு பதிலாக 0 போட்டாச்சு. அப்போ y-யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைச்சு. அடுத்து x-க்கு பதிலாக 1 போடுங்க. y is equal to x இருக்க இடத்துல 1 போட போறேன். ஸோ 1 plus 3 என்ன ஆக போகுது? 4. y-க்கு 4 கிடைச்சிருச்சு. அடுத்து x-க்கு பதிலாக 2 போடுங்க. y is equal to x-க்கு பதிலாக 2 2 plus 3. அப்போ y-யோட வேல்யூ என்ன? 5. y is equal to 5. இப்போ நான் x-க்கு 0 1 2 போட்டிருக்கோம். இதே மாதிரி அடுத்து என்ன போட போறோம்? x-க்கு பதிலாக 3 போடுங்க. y is equal to x இருக்க இடத்துல 3 போட போறோம். 3 plus 3 இப்போ 4. y-யோட வேல்யூ என்ன? 4. அடுத்து x-க்கு பதிலாக 5 போடுங்க. x இருக்க இடத்துல 5. இப்போ y என்ன கிடைக்க போகுது? y is equal to x-க்கு பதிலாக என்ன போடணும்? 3 போட்டாச்சு. அடுத்து 4 போடணும். 4 போடுங்க. 4 plus 3 என்ன கிடைக்க போகுது? y-யோட வேல்யூ 4 plus 3 7. இங்க பாருங்க, y x-க்கு பதிலாக 0 போட்டிருக்கோம், x-க்கு பதிலாக 1 போட்டிருக்கோம், x-க்கு பதிலாக 2 போட்டிருக்கோம், x-க்கு பதிலாக 3 போட்டிருக்கோம். 3 plus 3 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 6. 3 plus 3 6. அடுத்து பாருங்க, x-க்கு பதிலாக 4 போடும்போது என்ன ஆகுது? 4 plus 3 7. அடுத்து நம்ம x-க்கு பதிலாக என்ன போடணும்? 5 போட போறோம். x-க்கு பதிலாக 5 போடும்போது y is equal to x இருக்க இடத்துல 5 போட போறோம். ஸோ 5 plus 3 8. இப்போ நமக்கு x-ஓட 6 வேல்யூயையும் y-ல சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ y-க்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது? இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு? இந்த ரிலேஷன் 0 போடும்போது x-க்கு பதிலாக 0 போடும்போது என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி x-க்கு பதிலாக 1 போடும்போது என்ன கிடைச்சிருக்கு? 1 plus 3 4 கிடைச்சிருக்கு. அடுத்து x-க்கு 2 போடும்போது 2 plus 3 5. x-க்கு பதிலாக 3 போடும்போது 3 plus 3 6 கிடைச்சிருக்கு. x-க்கு பதிலாக 4 போடும்போது 4 plus 3 7. x-க்கு பதிலாக 5 போடும்போது 5 plus 3 8. இப்போ அந்த ரிலேஷனை எழுதியாச்சு. ஓகே, இதான் அந்த ரிலேஷன். x-க்கு என்னெல்லாம் வேல்யூ போடுறோம்? 0 1 2 3 4 5. அதுக்கு என்னெல்லாம் y கிடைச்சிருக்கு? நம்ம அதை ஒரு ஜோடியா எழுதியாச்சு, வரிசை ஜோடியா எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின்ல வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டொமைன் கேட்குறாங்க. டொமைன் டொமைன்னா என்ன? மதிப்பகம். அடுத்து என்ன கேட்குறாங்க? ரேஞ்ச். ரேஞ்சுனா என்ன? வீச்சகம். சரி, டொமைன், ரேஞ்ச். டொமைன்னா என்ன அப்படின்னா,
இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூலாம் உள்ள கொடுத்தோம்னு பாருங்க. இன்புட் எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் கொடுத்தோம்? 0 1 2 3 4. அதுக்கெல்லாம் என்ன பேரு? டொமைன் அப்படின்னு பேரு. எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூலாம் கொடுத்தோம்? 0 1 2 3 4 5. இதுக்கு பேர் தான் டொமைன், அதாவது மதிப்பகம். அடுத்து ரேஞ்ச். வீச்சகம்னா என்ன? இப்ப 0 கொடுக்கும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சது, நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஸோ நம்ம 0 போடும்போது என்ன கிடைச்சிச்சு? 0 போடும்போது 3 கிடைச்சிச்சு. அப்ப 3 4 5 6 7 8 இதுதான் நமக்கான ரேஞ்ச், வீச்சகம். 0 போடும்போது 3 கிடைச்சிருச்சு, 1 போடும்போது 4 கிடைச்சது. ஸோ என்ன வேல்யூ நமக்கு கிடைச்சதோ அந்த ஆன்சருக்கு பேர் தான் என்னது? வீச்சகம், அதாவது ரேஞ்ச். ஓகே.